தெய்வம். என்னை தேடி வந்த நேரம் கோடி நன்மை தூடும். புவி வாழும் நிலைகள் மாறும், வாழும் நிலைகள் மாறும். இந்த வான தேவன் தந்த வாழ்வு பாதை எந்த வாழும் காலம் போதும். இந்த வான தேவன் தந்த வாழ்வு பாதை எந்த வாழும் காலம் போதும். தேடும் அன்பு தெய்வம். மாண்பு நிறைய புரட்சி கூறல் கொடுத்து புதிய வழி வகுத்து பொதுமை செய்த பெரும் புனிதன். புரட்சி வாழ்வை கடந்த இறைவன் என் தலைவன். இந்த வான தேவன் தந்த வாழ்வு பாதை எந்த வாழும் காலம் போதும். இந்த வான தேவன் தந்த வாழ்வு பாதை எந்த வாழும் காலம் போதும். தேடும் அன்பு தெய்வம். வார்த்தையாகி நின்ற இறைவன் இந்த வாழ்வை தேர்ந்த தலைவன். வார்த்தையாகி நின்ற இறைவன் இந்த வாழ்வை தேர்ந்த தலைவன். பாரில் எங்கும் பொது பாதை தந்து அந்த பாதையில் அழைத்த அறிஞன். அனைவரும் முழந்தால் படியிடுவோம். வரம் தரும் ஜெபம். அற்புத ஆரோக்கிய மழைமலை தாயே, அச்சிறுபாக்கம் நல்லாயின் குன்றில் வீற்றிருக்கும் அம்மா, உமது குழந்தைகள் நாங்கள் உம்மை வணங்குகின்றோம். கடவுளின் அன்னையே தாயே, உம்மையே நாங்கள் பின்பற்றி நம்பிக்கையோடு உம்மை பற்றி கொண்டு வாழ்வில் இறையருள் பெற்றிட நிறையாசி தாரும் அம்மா. பாசத்தோடு எம்மை பாதுகாக்கும் அன்னையே, பரம தந்தையிடம் எமக்காய் பரிந்து பேசும் அம்மா, தீராத நோய்களை எல்லாம் தீர்ப்பவர் நீரே. நம்பிக்கையோடு வருவோருக்கு ஆறுதல் நீரே. நன்றியால் உம் பாதம் பணிகின்றோம். அம்மா ஆரோக்கிய தாயே, ஆரோக்கியத்தை மழையாய் பொழிபவரே, நற்சுகத்தையும் மன அமைதியையும் நிறைவாய் தாரும் அம்மா. ஞானத்திலும் அறிவிலும் வளர்ந்திட, வேலை வாய்ப்பும் வாழ்க்கை தரமும் பெற்றிட உன் திருமகன் இயேசுவிடம் மன்றாடும் தாயே, எங்கள் உழைப்பையும் தொழிலையும் ஆசீர்வதியும் தாயே. எங்களுக்கு போதிய மழையை தந்து விளைச்சலை பெருக்கும் அம்மா. சுப நிகழ்ச்சிகளும் குழந்தை பாக்கியம் கிடைத்திடவும் தயபுரியும் தாயே. அன்பின் நிறைவே அன்னையே, சமுதாயத்தில் நீதி நேர்மை நிலைத்திடவும் எம்மில் மனித நேயம் வளர்ந்திடவும் அருள் தாரும். உம் வழியாய் பெற்றுக்கொள்ளும் நன்மைகளுக்கு ஈடாக எம் அயலாரின் துன்பத்தில் துணை நிற்க நல்ல மனதை தாரும். உன் திருமகன் இயேசுவை போல் கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்தவர்களாய் வாழ வரமருளும். ஆமேன். ஆரோக்கிய மழைமலை மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அன்புமிக்க இறைவா, உம் திருமகனின் அன்னை மழை மாதாவை நினைவு கூறுகின்ற நாங்கள் உலகிற்கெல்லாம் மீட்பளிக்கும் பலி உணவிலே பங்கு கொண்டு மகிழ்ந்து உம்மை வேண்டுகின்றோம். உமது மீட்பு எங்களில் தொடர்ந்து வளர்வதை அனுபவித்து உணரவும், உம்முடைய அருளின் நிறைவால் நாங்கள் மகிமை அடையவும் செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே உம்மை மன்றாடுகிறோம்.
இறைவனின் சிறப்பு ஆசீர் பெற தலைவணங்கி மன்றாடுவோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய கன்னிமிருந்து பிறந்த தன் திருமகன் வழியாக நம்மை மீட்க திருவுளம் கொண்ட இறைவன் தம் அருட்கொடைகளால் உங்கள் அனைவரையும் நிரப்புவாராக. நம் அன்னை மழை மாதா வழியாக வாழ்வின் ஊற்றாகிய இயேசுவை பெற்றுக்கொண்ட நீங்கள் அவ்வன்னையின் அருட்காவலை என்றும் எங்கும் அடைவீர்களாக. இன்று நம் அன்னை மழை மாதாவின் நினைவை கொண்டாட பக்தி பற்றுதலோடு கூடியிருக்கும் நீங்கள் ஆன்மீக வாழ்வின் மகிழ்ச்சியையும் விண்ணக கொடைகள் அனைத்தையும் பெற்று செல்வீர்களாக. ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் பிதா சுதன் தூயாவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. அற்புத ஆரோக்கிய மழைமலை மாதாவின் பக்தர்களாய் என்றும் வாழ சென்று வாருங்கள். தெய்வீக திருப்பலி நிறைவேறியது. இறைவா உமக்கு நன்றி. பிரியமான மழைமலை மாதாவின் அன்பு பிள்ளைகளே, பக்தர்களே, பௌர்ணமி முழுநிலவு பெருவிழாவை நாம் கோலாகலமாக அர்த்தமுள்ள விதத்திலே கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த வல்லமையுள்ள கல்வாரி பலி இனிதே நிறைவேறி இருக்கிறது. இயேசுனுடைய தெய்வீக பிரசன்னத்தை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து நற்கருணை வடிவிலே நம்முடைய உள்ளத்திலே வந்து நம் ஒவ்வொருவரையும் ஆட்கொண்டிருக்கிறார். இந்த அற்புதமான வேளையிலே நன்றி உள்ளத்தோடு நாம் இருக்க இயேசு அழைக்கிறார். இந்த கல்வாரி பலியை நமக்காக தலைமையேற்று நிறைவேற்றியவர் தர்மபுரி ஆயர் மேதகு லாரன்ஸ் பயஸ் ஆண்டகை அவர்கள். ஆயர் அவர்களுக்கும் இந்த அருள் தலத்திற்கும் நெருங்கிய உறவு, நெருங்கிய தொடர்பு உண்டு. காரணம், 2001 ஆண்டிலே ஆயர் அவர்களுடைய திருக்கரங்களினாலே இந்த ஆலயமானது எந்த இடத்தில் ஆயர் அவர்கள் திருப்பலி நிறைவேற்றினாரோ அந்த ஆலயத்தை ஆயர் அவர்களே திறந்து வைத்து புனிதப்படுத்தி இருக்கிறார். 2001 ஆண்டிலே புத்தாண்டு அன்று ஜனவரி மாதம் 1ஆம் தேதி ஆயர் அவர்கள் இந்த ஆலயத்தை திறந்து வைத்து புனிதப்படுத்தி இருக்கிறார். அனைவரும் ஜோரா கைகளை தட்டி இந்த மாபெரும் செயலுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, அது மட்டும் அல்ல, மழைமலை தாய் என்றாலே நம்முடைய ஆயருக்கு மிகுந்த மகிழ்ச்சி, அன்பு உண்டு, பாசம் உண்டு. எப்பொழுதெல்லாம் இந்த வழியாக ஆயர் அவர்கள் செல்லுகிறார்களோ அப்பொழுதெல்லாம் இந்த இடத்திற்கு வந்து மழைமலை மாதாவை சந்தித்து விட்டு ஜெபித்து விட்டு செல்வதுதான் வழக்கம். அப்படியாக ஒரு நாள் ஆயர் அவர்கள் திடீரென்று இந்த இடத்திற்கு மழைமலை தாயை சந்திக்க வந்திருந்தார். அப்பொழுதுதான் ஆயர் அவர்களை பார்த்து, இந்த பௌர்ணமிக்கு நீங்கள் வந்து மக்களுக்கு திருப்பலி நிறைவேற்றி ஜெபிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொண்டேன். கேட்ட அடுத்த நொடியிலேயே சரி, நான் வருகிறேன் என்று ஆயர் அவர்கள் மகிழ்ச்சியோடு ஒப்புக்கொண்டு இந்த திருநாளிலே எவ்வளவோ வேலை அவர்களுக்கு இருந்தாலும் அதையெல்லாம் ஒருபுறம் ஒதுக்கி வைத்துவிட்டு மழைமலை மாதாவினுடைய அருள்தலத்திற்கு வர வேண்டும், பக்தர்களுக்காக ஜெபிக்க வேண்டும், பக்தர்களுக்கு ஆசியை வழங்க வேண்டும், பக்தர்களோடு இருக்க வேண்டும் என்கிற நல்ல உள்ளத்தோடு ஆயர் அவர்கள் பல சிரமங்களை மேற்கொண்டு இந்த திருப்பலியை நமக்காக நிறைவேற்றி தந்திருக்கிறார். அற்புதமான மறையுரை, எளிமையான வார்த்தையிலே மாதாவினுடைய வல்லமையுள்ள செயல்களை, கருத்துக்களை, சிந்தனைகளை ஆயர் அவர்கள் நமக்கு வாரி வழங்கி இருக்கிறார். ஆயர் அவர்கள் எளிமையான ஒரு ஆயர், ஏழை எளிய மக்கள் மீது அதிக நேசம் கொண்ட ஒரு ஆயர். அதிலும் குறிப்பாக கல்வி உதவி என்று சொன்னாலே ஓடி வந்து உதவி செய்யக்கூடிய நல்ல குணம் படைத்தவர். மக்களுக்கு, ஏழை எளிய மக்களுக்கு
கல்வி உதவியை தாராளமாக கொடுக்கக்கூடியவர். நாங்கள் குருமண்டத்தில் படித்த வேளையிலே ஆயிரவர்கள் பேராசிரியராக பணியாற்றினார். எங்களுக்கெல்லாம் ஆயிரவர்கள் பாடம் எடுத்திருக்கிறார். அவர் பாடம் எடுக்கிற விதம் உண்மையிலேயே எங்கள் ஒவ்வொருவரையும் தூங்க விடாது. அந்த அளவுக்கு எளிமையாக புரியும் விதத்திலே எடுப்பார். அவரது பாடம் என்றாலே எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆர்வம். நகைச்சுவையோடு அடிக்கடி எப்பொழுதெல்லாம் எங்களுக்கு போர் அடிக்கிறது என்று நினைக்கிறாரோ அப்பொழுதெல்லாம் ஒரு நகைச்சுவை சொல்லுவார். எங்களை தூங்கவே விட மாட்டார். அந்த அளவுக்கு அற்புதமாக பாடங்களை எடுத்து எங்களுக்கு கற்றுக் கொடுத்த நல்ல ஆசான். இது திருநாளிலே ஆயிரவர்கள் நம்மோடு இருப்பது பெரும் மகிழ்ச்சி. தர்மபுரி மறை மாவட்டத்திலே சீரும் சிறப்புமாக ஏராளமான பணிகளை ஆயிரவர்கள் மேற்கொண்டு செயல்பட்டு வருகிறார். எனவே இந்த அற்புதமான ஆயர் இன்று நம்மோடு இருப்பது நம் அனைவருக்கும் பெருமை, மகிழ்ச்சி. எனவே ஜோராக கைகளை தட்டி நம்முடைய நன்றிகளை, பாராட்டுகளை ஆயர் அவர்களுக்கு சமர்ப்பிப்போம். அன்பின் வெளிப்பாடாய் சிறிய பரிசினை ஆயர் அவர்களுக்கு வழங்க விரும்புகிறோம். பிரியமான பிள்ளைகளே, ஆயர் அவர்களுடைய உடல் நலத்திற்காகவும் அவருடைய பணி சிறக்கும்படியாகவும் தர்மபுரி மறை மாவட்ட அனைத்து பங்குகளுக்காகவும் அனைத்து இறை மக்களுக்காகவும் ஆயர் அவர்களோடு இணைந்து பணியாற்றுகிற அனைத்து குருக்களுக்காகவும் நாம் சிறப்பாக வேண்டி ஜெபிப்போம். இறைவன் இன்னும் அதிகமாய் ஆயர் அவர்களை தொட வேண்டும், உடல் சுகத்தை வழங்க வேண்டும், வல்லமையுள்ள கருவியாக பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி நாம் நம்முடைய தனிப்பட்ட ஜெபங்களிலும் குடும்ப ஜெபங்களிலும் வேண்டி ஜெபிப்போம். பிரியமான பிள்ளைகளே, ஏராளமான குருக்கள் இதோ ஒன்று கூடி இந்த கல்வாரி பலியிலே பங்கெடுத்து நமக்காக ஜெபித்திருக்கிறார்கள். வந்த நேரம் முதல் குழுமி இருக்கிற எல்லா குருக்களும் அமர்ந்து கொண்டு எங்கெல்லாம் இடம் இருக்கிறதோ அங்கெல்லாம் அமர்ந்து கொண்டு உங்களுக்காக ஜெபிப்பதற்காக அவர்கள் தங்களுடைய வேலைகளை எல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு இந்த நாளை நமக்காக அர்ப்பணித்திருக்கிறார்கள். இந்த திருநாளிலே பக்தர்களுக்காக ஜெபிக்க வேண்டும், பக்தர்களுக்கு ஜெப உதவி வழங்க வேண்டும் என்று ஆர்வத்தோடு வந்து ஒவ்வொரு பௌர்ணமி நாளிலும், அமாவாசை நாளிலும், மாதத்தினுடைய முதல் சனிக்கிழமை நாளிலும் உதவி செய்கிற நல்ல உள்ளம் கொண்ட குழுமி இருக்கிற அனைத்து குருக்களுக்கும் நன்றி சொல்ல ஆசைப்படுகிறேன். எனவே கரங்களை தட்டி குழுமி இருக்கிற எல்லா குருக்களுக்கும் நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வோம். இந்த நாளை குறிப்பாக இன்றைய பலியை சிறப்பித்தவர்கள் பன்ருட்டி இறை மக்கள். இந்த இறை மக்கள் இந்த இடத்திற்கு வந்து இன்றைய திருவழிபாட்டை தயார் செய்து சிறப்பாக நடைபெற உதவி செய்திருக்கிறார்கள். எனவே பன்ருட்டி இறை மக்கள் ஒவ்வொருவருக்கும் பலத்த கரவொலி எழுப்பி நம்முடைய நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வோம். அவர்களை நல்வழிப்படுத்துகிற, அவர்களை வழிநடத்துகிற, அவர்களை அழைத்து வந்த பன்ருட்டி பங்கு தந்தை என்னுடைய இனிய நண்பர் தோழர் அருட்பணி அமுல்ராஜ் அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கரங்களை தட்டி தந்தை அவர்களுக்கும் நம்முடைய வாழ்த்துக்களை உரித்தாக்குவோம். பிரியமான பிள்ளைகளே, இந்த அருள் தல்லம் வளர ஏராளமான நல்ல உள்ளங்கள் தொடர்ந்து நமக்கு உதவிகரம் நீட்டுகிறார்கள். அதிலும் குறிப்பாக நம்முடைய அருள் தல்ல வளர்ச்சியிலே அக்கறையும் பாசமும் கொண்டு பல விதங்களில் உதவி செய்கிற, உதவி என்று அவரை நாடி சென்றாலே இல்லை என்று ஒருபோதும் சொல்லாத ஒரு நபர் திருவாளர் சேவியர் அல்போன்ஸ் அவர்கள். எனவே திருவாளர் சேவியர் அல்போன்ஸ் அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பெருவிழா சிறப்பாக நடைபெற பல விதங்களில் உதவியாக இருந்த அனைத்து குருக்களுக்கும், அருட் சகோதரிகளுக்கும், அருட் சகோதரர்களுக்கும், தன்னார்வ தொண்டர்களுக்கும், நற்செய்தி பணியாளர்களுக்கும், பாடர் குழுவிற்கும், குறிப்பாக அச்சிறப்பாக்கும் இளையோர் குழுவிற்கும், விருதுமங்கலம் இளையோர் குழுவிற்கும், மேலும் உபகாரிகள் அனைவருக்கும், மேலும் உங்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றிகளை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். ஜோராக கைகளை தட்டி நாம் ஒருவரை ஒருவர் பாராட்டிக் கொள்வோம்.